ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புத்தல் மண் சுவர் கொண்டா குரம்பனை மெய்த்தனென்று வியந்திடல் ஏழைகால், மெய்த்தனென்று வியந்திடல் ஏழைகால். சித்தர் பத்தர்கள் சேர் திருக்கானூரில் அத்தன் பாதம் அடைதல் கருமமே. சிவா திருச்சிற்றம்பலம். நம்ம கோவில் வந்துங்க தாட்சாயணியா பிறந்த தோஷத்தை நீக்கிக்கிறதுக்காக அம்பாள் தவம் பண்ண தலங்க. அம்பிகையே நேரா தவம் பண்ணி சுவாமியை செம்மேனி நாதரா ஜோதி பிழம்பா தரிசனம் பண்ணாங்களாம். அந்த ஜோதி ரூபமும் தரையிலிருந்து முளைச்சு காட்சி கொடுத்ததாம். அதனால சுவாமிக்கு பரமேஸ்வரருக்கு முளைநாதர் செம்மேனிநாதர் அப்படின்னு பேருங்க. இதுதான் நம்ம கோவிலோட பேராகவும் இருக்கு. தேவாரத்திலையும் நமக்கு அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்படித்தான் நம்ம கோவில் இங்க உருவாகி இருந்திருக்கு. சக்தி புராணத்துல அம்பாள் வழிபாடு பண்ணாங்கிற பதிவுகளை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பரசுராமர் புராணத்துல பரசுராமர் தன்னுடைய க்ஷத்ரியகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக, அதாவது அவர் 21 தலைமுறையா க்ஷத்ரியர்களை சம்ஹாரம் பண்றாரு. அந்த சம்ஹாரம் பண்ணதோடைய பாவம் போகணுங்கிறதுக்காக பூலோகத்துல 21 சிவாலயங்களை வழிபாடு பண்றாரு. அதுல நம்ம கோவில் 8வது ஸ்தலமா இருக்கு அப்படின்னு பரசுராமர் புராணத்திலையும் நம்ம கோவிலை பற்றிய குறிப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நவகிரக புராணத்துல செவ்வாய் தன்னுடைய திதி சூன்ய தோஷம் நீங்கிறதுக்காக இங்க சப்தமி திதியில வழிபாடு பண்ணார் அப்படின்னு சொல்லி அதுலேயும் நம்ம கோவிலை பற்றிய குறிப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கோவலன் கண்ணகி இங்க இரவு தங்கி மறுநாள் காலையில கிளம்பி போனாங்கன்னு சொல்லி மூலச்சிலம்பதிகாரத்துல கானூர் அமர்ந்துங்கிற குறிப்பு பார்க்க முடியுது. அப்ப கோவலன் கண்ணகியும் இப்படி அப்பெல்லாம் காவிரி சாலைங்கிறது கொள்ளிட சாலை தான், ரெண்டும் ஒன்னா தான் ஓடி இருக்கு. அப்ப இந்த பகுதியில இப்படியே நடந்து வந்திருக்காங்க அவங்க. ஸோ இந்த ரோடு தான் மெயின் ரோடா இருந்திருக்கு. அப்ப அவங்க இங்க இரவு தங்கி மறுநாள் காலையில கிளம்பி போயிருந்திருக்காங்க. அப்படி நம்ம கோவில் ஏறத்தாழ அதே மாதிரி கரிகால சோழன் மறைந்து வாழ்ந்த காலத்துல இந்த பகுதியில தான் மறைஞ்சு இருந்தாலும் இங்கிருந்து அவர் கிளம்பி போகும்போது உறையூர்ல இருந்து வந்த பட்டத்து யானை அவருக்கு மாலையிட்டு அவரை ராஜாவா மாத்தி கூட்டிட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இழந்த ஒரு பெரிய சிக்கல்கள் எல்லாத்தையும் மீட்கிறதுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கும் நம்ம சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா கரிகாலனுக்கு கிடைச்சாப்புல திருப்பி இவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அதையும் நமக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. அதை மெய்கீர்த்திகள்ல, அதாவது கரிகால சோழனுடைய மெய்கீர்த்திகள்லையும் நம்ம கோவிலை பற்றிய குறிப்புகள் இருக்குங்க. ஆக ஒரு 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதிகளில் நடந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாத்துலேயும் நம்ம கோவிலுடைய ஆற்றல் நிரம்பி இருக்கு. அவங்க சுவாமி தாராம அருள் பண்ணதோட சுவடுகள் நிறைய பதிவாயிருக்கு. இப்படித்தான் நம்ம கோவில் இங்க உருவாகி நிறைய வளர்ச்சி வந்திருக்கு. இது சோழ நாட்டுல பாண்டிய மன்னனால கட்டப்பட்ட கோவிலா இருக்குங்க. அதற்கு ஆதாரமா இந்த ஃபேனுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மீன் சின்னங்கள்லாம் இருக்கு. வளைவுகள் இல்லாத நேர் மீனாவும் புடைப்பு சிற்பமாவும் அந்த மீன் சின்னத்தை போட்டிருக்காங்க. இது காலகாலம் இந்திய தொல்பொருள் துறை நமக்கு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ஒரு 4000 வருஷத்துக்கு முந்தைய இதா இருக்குது, புடைப்பு சிற்பம் முன்னாடி தான் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு இந்திய தொல்பொருள் துறையும் நமக்கு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. இருந்த காலம்னு நம்ம சொல்றதும் தமிழ்ச்சங்கம்னு முதலாம் தமிழ்ச்சங்கம் வளர்த்த காலம்னு சொல்றோம். அப்பதான் பாண்டியர்கள் ரொம்ப பலமா இருந்திருக்காங்க. அப்ப நம்ம கோவிலையும் அவங்க ஒரு சிற்றரசரை பிரதிநிதியா வச்சு ஆட்சி பண்ணி இருந்திருக்காங்க. அவருக்கு கூட செய்தியா ஜெகவீர பாண்டியன் அவருக்கு பேருன்னு சொல்றோம். ஸோ அவர் நம்ம கோவிலை பார்த்துட்டு அவர் தான் இந்த கருங்கல்லாம் கட்டளையா மாத்தி கட்டி கொடுத்துருந்துருக்காரு. வழிபாட்டுல இருந்த கோவிலை நான் மாத்தி தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சுவாமி அதுக்கு முன்னாடியே இருந்துட்டு இருக்காரு. நம்மளுடைய பாரம்பரியமும் வழிபாடும் ரொம்ப பழமையானது. குறைந்தபட்சம் நம்மளுடைய சிவாலயங்கள்லாம் 20,000 வருஷம் 30,000 வருஷமாவது பழமையானதா இருக்கும். நமக்கு ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பு, அவங்களுடைய ஒரு நல்ல திறந்த மனப்பான்மை இல்லாத காரணத்தினால அவங்களால நம்மள ஜீர்ணிச்சுக்க முடியல. அதனால நம்ம பழமையை அவங்களால பதிவு பண்ண முடியல. அதனால அவங்க சும்மா 1000 வருஷம் 1200 வருஷம் 1500 வருஷம் சும்மா ஒரு கண் துடைப்புக்காக பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய மொத்த வரலாறே 2025 தான். அதனால நம்மளை ஏத்துக்க முடியல அவங்களால.
ஆனா நமக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, சித்தாந்தம் சொல்ற மாதிரி சுழற்சி முறை தான் நமக்கு பிரதானமா இருக்கு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, ஞாயிறு திங்கள் செவ்வாய். அது மாதிரிதான் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம், திரும்ப கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம்னு எல்லாமே சுழற்சி முறை தான். நம்ம எந்த இடத்துலையும் நம்மளுடைய பதிவு நான் தான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தன் நிலை முன்னிறுத்துதல் சுத்தமா இருக்காது. அதனாலதான் எந்த ராஜாக்களும் நான் தான் இந்த கோயிலை கட்டினேன்னு அவனை சிலையோ அவன் கல்வெட்டோ வைக்கிற பழக்கம் நம்மள்கிட்ட இல்லை. எந்த பதிவுகளும் அதனாலதான் இல்லை. பதிவுகள் இல்லாததுனாலையும் இந்த பழக்கங்கள் இல்லாததுனாலையும் நம்ம ஆண்டு கணக்கெல்லாம் கணக்கு பண்றதுக்கு தடுமாற வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. ஆனா ரொம்ப ஞானமான விஷயம் அது. எப்பெல்லாம் நம்மளை முன்னிறுத்தலையோ அப்பெல்லாம் ரொம்ப சௌகரியமா நம்மளால இருக்க முடியும். இதைத்தான் நம்மளுடைய சித்தாந்தம் நம்மளுடைய வேதாந்தம் எல்லாம் சொல்லுது. நமக்கு திரும்ப 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 ஏதாவது ஒரு வழியில நமக்குள்ள அந்த ஞானத்தை தள்ளிடலாம் அப்படின்னா இதுதான் பெரிய முயற்சி. அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் நமக்கு இந்த வரலாற்றுல ஆண்டு குழப்பம் நிறைய வர்றதுக்கான காரணம், மாணிக்க வாசகருடைய திருவாசகமே 2ஆம் நூற்றாண்டா 9ஆம் நூற்றாண்டான்னு குழப்பம் இருக்கு. தெரியறது இல்லை, அது அவசியமும் இல்லை. நம்ம திருவாசகத்தை வேதத்தையே சொல்றார் திருமூலர். வேதத்தை ஆராய்வதை விட்டு விட்டு வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களேங்கிறார். ஆராயணுங்கிற மனோபாவத்தை விட்டுட்டு நம்ம உணர்ந்துக்கிற மனோபாவத்துக்கு வந்துட்டோம்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும். அதுதான் நமக்கு வேணும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா திருமூலரும் பதிவு பண்ணியிருக்காரு. அதனால திருவாசகத்தை நம்ம உணர்ந்தா போறோம், நம்ம ஜென்ம ஜென்மமா சௌகரியமா இருப்போம். அவ்வளோ அருமையான நூல் அது, அவ்வளோ விஷயம். திருவேசரவுல கூட இரும்பு திற மனத்தேனே ஈர்த்து ஈர்த்து என் எண்ணு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினேன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு பெரிய பேராசை, கரும்புன்னு எந்த இடத்துல வந்தாலும் அது நம்ம சுவாமியை தானே சொல்லுவாங்க. ஆமா, அவ்வளோ அழுத்தமா இருக்கும் அப்படின்னு. ஆமா, அது அவ்வளவு அழகு. அது மாதிரி நம்ம கோவில் ஜெகவீர பாண்டியனால கட்டப்பட்டிருக்கு. ரொம்ப பழங்கால கோவில். அவங்களுடைய ஆட்சி முறை ஒரு 300-400 வருஷங்கள் பாண்டியர்களுடைய ஆட்சி நடக்குது. அப்புறம் சோழர்களுடைய பலம் அதிகமாகுது. அவங்க இங்க பார்த்து ஜெயிச்சிடுறாங்க படைய. ஜெயிச்சோன்னா அந்த பாண்டிய அரசன் அப்ப இருந்து சிற்றரசரை கைது பண்ணிடுறாங்க. அரசியார் கர்ப்பவதியா இருக்கான்னு அவளை விட்டுடுறாங்க. அவள் இந்த ஊர் வழியா போகும்போது அவளுக்கு பிரசவ ஒலி வருது. யாராவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி உதவி கேட்கிறா. யார் உதவி செய்தாலும் அவங்களும் நாடு கடத்தப்படுவார்கள்னு சோழராஜாவோட உத்தரவு வந்துடுது. ஸோ யாரும் உதவி செய்ய முன்வரலை. இவ்வளோ நல்ல முறையில் ஆட்சி செஞ்சும் யாருக்கும் அந்த தியாக மனப்பான்மையானது இல்லை. அப்போ இந்த ஊர் இருந்து என்ன பண்ண போறதுன்னு சொல்லி கர்ப்பவதியான அந்த பாண்டிய அரசு சாபம் கொடுத்துட்டாங்க. அதன் விளைவாக தான் இந்த ஊருக்குள்ள இவ்வளோ மணல் வந்ததுன்னு சொல்லுவாங்க. மண்மாரி பொழிஞ்சு முழுக்க ஊர் அழிஞ்சு போச்சு. மணல்ல கோவிலும் மூடிடுச்சு. அப்புறம் தனியா ஒரே ஒரு கரும்பு மாத்திரம் திரும்ப 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 முளைச்சுக்கிட்டே இருக்கு. என்ன கரும்பு இங்க முளைக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாருமா தோண்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள சுவாமி இருந்திருக்காரு. கரும்பு அடையாளம் காட்டியதுனால சுவாமி பேரு கரும்பேஸ்வரர் ஆச்சு. அம்பாள் ரொம்ப அழகா இருக்கா, இருந்துட்டே இருக்கா. அழியா அழகு அவனுக்கு தான் இருக்கு. அதனால சௌந்தர்ய நாயகி அப்படிங்கிற பேரு அம்பாளுக்கு. அழகு அமர் மங்கை அப்படிங்கிற பேர் பின்னால வந்தது. அப்புறம் பராந்தக சோழனால ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. பராந்தகர்னு அவருக்கு ஏன் அப்படி பேரு அப்படின்னா, பழைய மீன் சின்னத்தை கூட இங்க அழிக்காம அப்படியே பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால பராந்தகர். அவசியம் அவ்வளோ அழகு. அதுல நமக்கு அதுக்கப்புறம் நம்ம சமகால புலவர்கள் 2 பேரும் நம்ம கோவில்ல பாடியிருக்காங்க. அப்பர் பெருமானும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அந்த பாட்டை தான் முதல்ல கூட நான் பாடியிருக்கேன். நம்ம உடம்புக்கு சொல்றாரு அதை. பொத்தல் மன்சுவர் பொல்லா குரம்பையை மெய்த்தன் என்று வியந்திடல் ஏழைகால் அப்படிங்கிறார். நம்ம சித்தாந்தம் தான் இது. சைவ சித்தாந்தத்தை 2 வரியில சொல்லிட்டாரு, ரொம்ப ஈஸியா. அது என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு பொத்தல் மண்சுவரா இருக்கு. மண்சுவரே பலகீனமா இருக்கும், அதுலயும் பொத்தல் மண்சுவரா இருக்கு, ரொம்ப ஓட்டையோட இருக்கு. இப்ப இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா பொத்தல் மண்சுவரா இருந்தா என்ன ஆகும்? கறந்து கீழே விழுந்துடும். ஆனா பலகீனமான ஆட்களை நம்ம சமுதாயத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கிறோம்னா, குறைந்தபட்சம் அவங்கள்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நம்ம சொல்றத அவங்க கேட்கணும். கேட்டா அவங்கள முன்னாடி கொண்டு ஏதோ ஏற்றி விட்டுடலாம், ஏதாவது நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம்.
சொல்றதையும் கேட்கலன்னா ஏன் போய் நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு விட்டுருவோம். நம்ம உடம்பு பிறந்ததுலேருந்து நம்மளோட தான் இருக்கு. ஆனா இந்த இப்போ டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட்டாகணும். சாப்பிடாம வந்துட்டோம்னா பசிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த கிளைமேட்டுக்கு டீ குடிச்சா தேவலாம் அப்படின்னா குடிக்கலன்னா தலை வலிக்கிறாப்புல இருக்கும். சிவராத்திரி வருது, முன்னாடி 4 நாள் நல்லா தூங்கிடும். சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு தூக்கமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, 12-1 மணி ஆச்சுன்னா உடனே தூக்கம் வந்துடும். முன்னாடி 3 நாள் நம்ம தொடர்ந்து தூங்கினதெல்லாம் அது கணக்கில் எடுத்துக்காது. ஸோ அதை அப்பர் பெருமான் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு, பொல்லா குரம்பைங்கிறார். பொத்தல் மன்சுவர் தான், அது ரொம்ப பலகீனமானது தான். ஆனா பொல்லா குரம்பை, நம்ம பிறந்ததுல இருந்து அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா கொடுத்துட்டு இருக்கோம். தேவையில்லாத எதையாவது ஒன்று தின்னுட்டோம்னா ரொம்ப நம்மளை போட்டு சிரமப்படுத்தி வெளியில் தள்ளுது. அதை ரொம்ப சிக்கலா இருக்கு, ரொம்ப பலகீனமா இருக்கு. ஆனா நம்ம சொல்றதை கேட்கறது இல்லை, துளி கூட கேட்கறது இல்லை. பொல்லா குரம்பையா இருக்கான். அப்பர் பெருமான் சொல்றாரு, அப்படி நம்ம உடம்பே நம்ம சொல்றதை கேட்கறது இல்லை. ஆனா நம்ம செய்யற செயல்கள்லாம் மட்டும் நான் தான் செஞ்சேன்னு சொல்றோம். என்ன லாஜிக் இது? இது எப்படி பொருந்தும் அப்படிங்கிற அப்படின்னா, அப்ப அது எப்படி அப்படின்னா, பொத்தல் மன்சுவர் பொல்லா குரம்பையை மெய்த்தரென்று வியந்துடல் ஏழை கால. அதை போய் நிஜம்னு நினைச்சுக்கிட்டோம்னா நம்ம தான் பரம ஏழைங்கிற ஆன்மீகத்துல. ஸோ அப்ப ரொம்ப நம்ம வந்து நான் இந்த உடல் இதுதான், நான் என்னாலதான் இந்த செயல்கள்லாம் நடக்குதுங்கிறத முழுக்க விட்டாகணுங்கிறது தான் அவருடைய அழுத்தமான பதிவு. அதை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சித்தர் பத்தர்கள் சேர்த்திருக்கானூர்னு சொல்றாரு. ரொம்ப கம்மியான ஸ்தலங்கள்ல தான் அப்பர் பெருமானுக்கு திருநாவுக்கரசர்னு ஒரு பேரு உண்டு. ஏன் அப்படின்னா, பூலோகத்துல இருக்கிற எல்லா நாக்குக்கும் எந்த நாக்கு அரசன் அப்படின்னு கேட்டா அது வந்து பரமேஸ்வரன் சொன்னாராம். சிவபெருமான் சொல்லியிருக்காரு திருநாவுக்கு அரசர்னு. அவருடைய நாக்கு தான் எல்லா நாக்குக்கும் அரசன். அதனாலதான் அவருக்கு திருநாவுக்கரசர்னு பேரு. வடமொழியில சத்தியவாகீசர்னு பேர் அவருக்கு. ரொம்ப அழகு, எல்லாமும் நிஜமாவே பேசக்கூடியவர்னு சொல்லி சொல்றோம். அவர் சொல்றார், சித்தர் பத்தர்கள் சேர் திருக்கானூர் அப்படிங்கிறார். சித்தர்களும் வந்து இங்க வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலமா திருக்கானூர் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு. சித்தர் பத்தர்கள் சேர் திருக்கானூர்ங்கிறார். சேர்ந்த, சேரப்போகின்ற, சேருகின்ற, 3க்கும் சேர்த்து இருக்கிற வினைத்தொகை சொல்ல அதை சொல்லியிருக்காரு. அது மாதிரியான ரொம்ப பழமையான ரொம்ப பிரம்மாண்டமான ஸ்தலம் நம்ம கோவில். ரொம்ப வந்து அமைதியான சூழல். சுவாமி யாரெல்லாம் விரும்புறாரோ அவரெல்லாம் கூப்பிட்டுப்பாரு. இங்க தரிசனம் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே எனக்கு தகவல் தரணும், வந்துதான் நம்ம வந்து இங்க தரிசனம் பண்ண முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி சுத்தி மணலா தான் இருக்கும். ஒரு கிலோமீட்டருக்கு வீடுகள் எதுவும் கிடையாது. நம்ம நித்தியப்படி பூஜையை பண்ணிட்டு உடனே பூட்டிட்டு போயிடுவேன். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கோவில்ல எக்ஸஸா இருக்கலாம்னா அவ்வளவு நேரம் தான் நம்மளால இங்க இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இன்னும் 2 கோவிலும் இருக்கு. அதனால இந்த பூஜை பண்ணிட்டு நான் அடுத்த கோவிலுக்கு போறாப்புல வந்துடும். அவசியம் யாரா இருந்தாலும் நமக்கு தகவல் கொடுத்துட்டு வரணும். நம்ம திருப்பணியை வந்து ரொம்ப அழகா நீங்க பண்ணிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டோம். நம்ம சிதம்பரத்துல பண்ணியிருக்கீங்க. கோயில் அப்படின்னாலே சிதம்பரம் தான். அதனால அவர்கிட்ட போய் வந்து நடராஜாட்ட போயிட்டு வந்தாச்சுனாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சௌகரியம், அது ரொம்ப ஆனந்தம். அடுத்து திருவெண்காடு போறதுங்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவர் தான் ஆதி நடராஜர்னு சொல்லுவோம் வழக்கத்துல. அதனால நடராஜர் ஆட்டுவிக்கிறார் நம்ம எல்லாரையும். அதனால ரொம்ப அழகா போய் பண்ணிட்டு வெகு சீக்கிரம் எவ்வளோ அன்பர்கள் வர முடியுமோ எவ்வளோ பேரும் நிறைய வாங்க, ரொம்ப திருப்தியா எல்லாம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜோரா எல்லாம் தரிசனம். ஐயாவோட பேர், ஐயாவோட ஊர் விவேகானந்தன் பேர். எனக்கு பேர் என்ன, கோயில் ஐயரு, திருக்கானூர் கரும்பேஸ்வரர் கோவில் ஐயர் நானு. நம்ம கோவில் வந்து பூதலூர் தாலுகா, தஞ்சாவூர் மாவட்டம், திருக்காட்டுப்பள்ளிங்கிற நகரத்துக்கு பக்கத்துல இருக்குங்க. எப்படி யார் வரணும் அப்படின்னாலும் நீங்க தனியா வந்தீங்கன்னாலும் திருக்காட்டுப்பள்ளி வந்துட்டு அங்கிருந்து ஆட்டோ எடுத்துக்கிட்டு தான் நம்ம கோவிலுக்கு வரணும். தற்கால பேரா நம்ம கோவிலுக்கு கரும்பேஸ்வரர் கோவில், கரும்பேஸ்வரர் திருக்கோவில்னு சொன்னா தான் இப்ப தெரியும். தேவாரத்துலதான் நமக்கு செம்மேனிநாதர், முளைநாதர்னு பேரு, சிவயோக நாயகின்னு பேரு. கரும்பு முளைச்சதுக்கு அப்புறம் கரும்பேஸ்வரரா எல்லாருக்கும் இடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கும் இடிக்கட்டும், சீக்கிரம் வாங்க எல்லாரும். சிவாய. என்னோட நம்பர் வந்து செல் நம்பர் வந்து 93 45 0 0 93 44. இதுதாங்க. அவசியம் பேசிட்டு வாங்க எல்லாரும். சிவாய நமஹ. சந்தோஷம்.